சேலை கட்டும் பெண்களை தாக்கும் பெட்டிகோட் என்னும் அரிய வகை புற்றுநோய். இதை அறிந்து கொள்வது எப்படி, தடுப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு என்பது தொடர்பான செய்திகளை விரிவா பார்க்கலாம் வாங்க. இந்தியாவினுடைய பாரம்பரிய உடைகளின் பட்டியலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல முதலிடத்துல இருக்கிறது புடவைகள் தான். இன்றைய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் புடவை அணிகிறது அப்படிங்கறத தங்களுடைய கலாச்சாரத்தோட இணைந்த ஒரு விஷயமா பார்க்க தொடங்கி இருக்காங்க. ஆனா அண்மையில நடத்திய ஒரு ஆய்வின் அடிப்படையில புடவை கட்டும் பெண்களை மட்டுமே தாக்கக்கூடிய ஒரு அரிய வகை பெட்டிகோட் எனும் புற்றுநோய் பரவுறதா ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம இதை நம்ம ஆரம்பத்திலேயே கண்டுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா உருவெடுக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல்ல சமீபத்தில் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில தான் இந்த பெட்டிகோட் புற்றுநோயை பத்தி குறிப்பிட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நீண்ட நேரம் புடவை கட்டும் பெண்களுக்கு பொதுவாகவே இந்த பெட்டிகோட் புற்றுநோய் தாக்கும் அபாயம் இருக்கிறதாகவும், பொதுவாகவே இது பெண்களுடைய இடுப்பு அல்லது அடிவயிற்று பகுதிகளில் காணப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம புடவையை மிகவும் நீண்ட நேரம் கட்டிக்கொள்வதா இருக்கட்டும், உள்பாவாடைகளும் மிகவும் இறுக்கமா கட்டுறது, கிளாத் மூலமா வரக்கூடிய ஸ்கின் அலர்ஜி எல்லாமே இந்த பெட்டிகோட் புற்றுநோய்க்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த ஜேர்னல்ல குறிப்பிட்டிருக்காங்க. இந்தியாவில் உள்ள அதிக சூரிய ஒளி உள்ள பகுதிகளிலும் கிராமப்புற பகுதிகளிலும் வசிக்கக்கூடிய பெண்கள் தான் இந்த புற்றுநோய் அபாயத்திற்கு மிகவும் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் அந்த ஆய்வின் அடிப்படையின் மூலமா தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, தினமும் புடவை கட்டும் பெண்களை தாண்டி இறுக்கமாக சுடிதார் அணியும் பெண்களோ அல்லது வேஷ்டிகளை அணியும் ஆண்களுக்கு கூட இந்த புற்றுநோய் பாதிக்கக்கூடிய அபாயம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த புற்றுநோய் ஒரு அரிய வகையான புற்றுநோயாக இருந்தாலுமே கூட பலருக்கும் இது பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லாததுனால இது வருது அப்படின்னா என்னமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப கேர்லெஸ்ஸா விட்டுறாங்க. அதனால இதனுடைய அபாயம் மிகவும் கொடியதாக மாறுது. இந்த புற்றுநோயினுடைய ஆரம்ப காலகட்டங்களே இதை பார்த்து கியூர் பண்ணிக்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம். அப்படி கியூர் பண்ணிக்கல அப்படின்னா காலங்கள் நீள நீள இதனுடைய அபாயமும் நீண்டு கொண்டே போகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த புற்றுநோயை தடுக்கிறதுக்கு ஒரு சில வழிமுறைகளையும் அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, பொதுவாக நீண்ட நேரம் புடவைகள் அணிகிறோம் அப்படின்னா இறுக்கமாக கட்டுறதை தவிர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பாவாடைகள் அணியும் பொழுது மெல்லிய இடுப்பு பட்டை கொண்ட பாவாடையாக இல்லாமல் கொஞ்சம் தடித்த பாவாடைகளை பயன்படுத்துவது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏர் ஃப்ளோ இருக்கிற மாதிரியான உள்ளாடைகளையோ அல்லது ஆடைகளையோ பயன்படுத்துறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம அணியக்கூடிய ஒவ்வொரு ஆடையினுடைய தரத்தையும் உறுதி செய்யும் வகையில் அணியணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பொதுவாக ஆடையினுடைய தரத்தின் குறைபாடால் வரக்கூடிய தோல் நோய்கள் கூட இது போன்ற புற்றுநோய் ஏற்படுவதற்கு முக்கிய காரணமா அமைதுன்னு இந்த ஆராய்ச்சி மூலமா தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய உடல் பகுதிகளை நாம சுத்தமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது போன்ற புற்றுநோய்கள்ல இருந்து நம்மளை நாமளே பாதுகாத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வந்திருக்கு.